வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாத்திகம் ஏற்றுக்கொண்ட கடவுள். மனித இனம் இதுவரை வாழ்ந்த, இன்றைக்கும் வாழ்கின்ற முறையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, உடல் சார்ந்த தேவைகளை மட்டுமே முன்னிட்டு வாழ்வது. இரண்டாவது, உடல் சார்ந்த தேவைகளை ஓரளவுக்கு நிறுத்தி கொண்டு மீதி காலத்தையும் உழைப்பையும் இயற்கை பற்றிய, தெய்வத்தை பற்றிய ஆராய்ச்சியில் தன்னுள் தன்னை தேட முயல்வது. இதைத்தான் ஆஸ்திகம், நாஸ்திகம் என்று பொதுவாக பேசப்படுகிறது என்றாலும், இந்த 2 சொற்களின் உட்பொருள் சிந்தனைக்கு உரியது. இகம் என்பது வாழ்க்கை முறை என்று பொருள். ஆஸ்திகம் என்பது மாடி, மனை, தோட்டம், தங்கம், பணம் போன்றவற்றை சம்பாதிப்பதும், அனுபவிப்பதும், பாதுகாப்பதும், அவற்றை சந்ததிக்கு பங்கு போட்டு கொடுப்பதும் ஆகும். ந ஆஸ்தி இகம் என்பது பொருள் சாராத வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவர்கள் யார் என்றால் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும். அதாவது அரூபமான தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்த பேறு பெற்ற வாழ்க்கைதான் நாஸ்திகம். மேலும் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு என்ற கருத்துள்ளவர்கள் இன்றைய உலகத்தில் 45 கோடி என்ற புள்ளி விவரமும் உண்டு. இறை வணக்கம் என்பது இறைவன் மூலமாக இதுவரை நாம் பெற்ற வளங்களுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் பிரார்த்தனை. இறைவணக்கம் வேண்டுவது அல்ல. A true prayer asks for nothing, thanks for everything provided by God. வேண்டுதல் செய்யாமல், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல், இதுவரைக்கும் தந்த அனைத்திற்கும் நன்றி செலுத்துகின்ற உன்னதமான பக்தி என்பது மிக குறுகிய மக்களிடம்தான் இருக்கிறது என்பது சற்று வேதனைக்குரியது. மக்கள் கோவிலுக்கு செல்வதும் இறைவனை வணங்குவதும் நமது உடல் சார்ந்த தேவைகளுக்காகவும் வசதி சார்ந்த அந்தஸ்துக்காகவுமே அன்றி வேறில்லை. இந்த வேண்டுதலை கூட விரைவாக முடித்துவிட்டு மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டும் என்பதால் நமக்கு முன்னால் காத்திருக்கும் பக்தர்களை தள்ளி கொண்டு முண்டியடித்து முன்னே செல்வதும், மற்றவரும் தரிசிக்க வேண்டுமே என்ற நினைப்பில்லாமல் நீண்ட நேரம் மற்றவரை மறைத்து கொண்டு தரிசிப்பதும், இதெல்லாம் ஒழுங்கீனம், அதர்மம் என்பது கூட நிறைய பக்தர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஒழுக்கமில்லாத பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இன்னும் சில பேர், நான் திருப்பதி போய் வருவதால் செல்வம் கொழிக்கிறது, அதனால் மாதம் அல்லது வருடம் திருப்பதி போயே தீருவேன் என்று பெருமையாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். தொழில் தர்மம் இல்லாமல், வியாபார தர்மம் இல்லாமல், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அடிக்கின்ற கொள்ளைக்கு புனிதமான தெய்வ கடாட்சம் என்ற போர்வையை போர்த்த முயல்கிறார்கள். ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு என்று ஒரு பாடலிலே கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன். எனவே நாம் செய்கின்ற அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மேன்மை தருவதை அன்றி கடவுளுக்கு இவையெல்லாம் தேவையே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. தெய்வத்தை பற்றிய சிந்தனை இல்லாத காலத்திலும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள்.
மனித இனம் தோன்றிய போதே யாரும் தெய்வத்தை தேடவில்லை. இன்றைக்கு தெய்வத்தை பற்றிய பல கருத்துகள், மோதல்கள், சச்சரவுகள் உள்ள காலத்திலும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு? அனுபவத்தில் தெய்வத்தை உணர்ந்தவர்கள் சமுதாய பார்வைக்கு தங்களை காட்டிக்கொள்ளவில்லை. கடவுள் இல்லை என்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். கடவுளை வணங்குபவரிடத்திலே உண்மையான தெய்வத்தை இறப்பதற்குள் உணர்ந்து விடுவீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது யாரும் பதில் சொல்வது இல்லை, மௌனம் காக்கிறார்கள். இப்போ இந்த இரண்டுக்கும் விடை என்ன? நாத்திகன் இல்லை என்கிறான், பக்தன் காண முடியாது என்கிறான். இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதானே. பார்க்க முடியாத ஒன்று இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த குழப்பத்தை கவிஞர் கண்ணதாசன் அற்புதமாக கேள்வி எழுப்பி ஒரு தீர்க்கமான தெளிவான விடையும் தந்திருக்கின்றார். அற்புதமான பாடல்கள், அதை சொல்கிறேன் கேளுங்க. இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் இங்கே, இறைவன் இல்லை என்றும் சொன்னான் ஒரு மனிதன் இங்கே, இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன், இனி புரியும் அதன் உண்மை அவனல்லவா இறைவன். யாரு? காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதுண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டதுண்டா? கடலின் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததுண்டா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, உருவம் அங்கு உண்டா? யோசிச்சு பாருங்க. அப்படி தேடியவர்களை பற்றி 4 நிலைகளை சொல்றார். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான், தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான், இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். தேடி தேடி அலைபவர் பக்தர். தெளிந்த நிலை, இதுதான் இறைவன் என்பதை ஆணித்தரமாக அனுபவத்தில் கண்டவர்கள் ஞானிகள். இல்லை இல்லை நாத்திகன், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். நாத்திகனும் விஞ்ஞானியும். ஏனென்றால் நாத்திகர்கள் இயற்கை என்ற ஒரு சக்தி இருக்கிறதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ விஞ்ஞானியும் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ இருவருமே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். இதை இன்னொரு பாட்டில் கண்ணதாசன் சொல்கிறார். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்போ நம்பிக்கையோடு இதுதான் கடவுள் என்று வணங்குபவனுக்கு அவன் தெய்வமாக தெரிகிறான். இல்லை என்று மறுப்பவனுக்கு அது கல்லாக தெரிகிறான். ஆனால் உண்மை என்ன, ஞானம் என்ன என்றால், விளக்கம் பெறுவதற்கு முன்பு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 7 வயதிலே மார்கழி மாதத்தில் குளிருக்கு விநாயகருக்கு குளிருமை என்று சொல்லி வெந்நீரில் குளிப்பாட்டியவர். 35வது வயதில் ஞானம் பெறுகின்ற போது அதே பிள்ளையாரை வணங்குகிறார். அப்போ சொல்கிறாரு, 7 வயதில் இதுதான் தெய்வம் என்று வணங்கியதற்கும் 35வது வயதில் இதுதான் தெய்வம் என்பதை அனுபவத்தில் உணர்ந்த பிறகு இந்த பிள்ளையாரை வணங்குவதற்கும் நான் பேதம் காணவில்லை. என்ன என்றால், பக்தி இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறது, ஞானம் இதுவும் தெய்வமே என்று வணங்குகிறது. இதுதான் தெய்வம் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை, இதுவும் தெய்வமே
என்பதற்கு விளக்கம் வேண்டும். என்ன விளக்கம்? ஆதி சிவம் என்ற சுத்தவெளியிலிருந்து தான் அனைத்தும் பரிணமித்து விண்ணாகி மண் வரைக்கும் வந்தது. அந்த மண்ணின் தத்துவம் கல். அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிலை இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கின்ற பூசைக்குரிய தெய்வமாக வழிபடுகின்ற சிலை. அப்போ சுத்தவெளியே தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறது, அதுவே தான் இங்கே சிலையாக நிற்கிறது. அப்போ இந்த கல்லுக்குள் தெய்வத்தை பார்க்கலாமே, சுத்தவெளியை பார்க்கலாமே. அப்போ இதுதான் தெய்வம் என்பது பக்தி, இதுவும் தெய்வமே என்பது ஞானம். எனவே இதை புரிந்து கொண்டு நாம் சர்ச்சையிலிருந்து அப்பால் விலக வேண்டும். இப்போ ஒன்றுமில்லை, இன்றைக்கு எனக்கு 70 வயது, 62 கிலோ எடை. என் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது என்ன அளவு, என்ன எடை? கருவான போது கருவுற்றேன் என்பது தந்தைக்கு தெரியுமா, தாய்க்கு தெரியுமா? இல்லை மருத்துவரிடத்திலே சென்று சோதித்து பார்க்கின்ற போது மருத்துவராவது சொன்னாரா உண்டாயிருக்கிறது என்று? போய்விட்டு 1.5 மாதம் கழித்து வா என்கிறார். 2ஆம் மாதம் போகின்ற போது சோதனை செய்து பார்த்து உண்டாயிருக்கிறீர்கள் என்று சுப செய்தி சொல்கிறார். என்றால் இன்றைக்கு விஞ்ஞானத்தின் கருவிக்கும் கணக்குக்கும் எட்டுகின்ற நான் இல்லாமலா வளர்ச்சி பெற்றேன்? அப்போ ஏற்கனவே 2 மாதங்கள் முன்பே நான் கருவானேன் என்றால் அப்போது ஏன் தெரியவில்லை என்றால் விடை என்ன? அரூபத்தில் தோன்றுவதுதான் வளர்ச்சி பெற்று உருவமாக பிரசவமானது. அப்போ ஒவ்வொரு மனிதனின் மூலமே தாயின் கர்ப்பத்தில் கருவிக்கும் கணக்குக்கும் அறிவியலுக்கும் மனதுக்கும் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்கும் தெரியாத ஒன்றுதான் பிறகு வளர்ச்சி பெற்று சந்தேகம் இல்லாமல் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பிரசவிக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இறைநிலையும் சுத்தவெளியாக இருந்து தான் எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கும் என்ற அனுமானத்தையாவது ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? அருணகிரியார் சொல்றார், உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. எல்லாம் நீயே தான். சுருக்கமாக சொன்னால் இந்த 4 வரிகளின் பொருள் எல்லாம் ஒரே மூலப்பொருள், பரம்பொருள். சரி, நான் இறந்த பிறகு எனது உடலை மின்மயானத்தில் 5 நிமிடங்களில் சாம்பலாக்கி விடுகிறார்கள். அந்த சூடு ஆறுவதற்குத்தான் 2 மணி நேரமே தவிர வெந்து தணிவதற்கு 5 நிமிடங்கள். சரி, இப்போ உடல்தான் சாம்பலாச்சே தவிர எனது ஆன்மா என்னாச்சு? அது எங்கோ இருக்கிறது என்பதனால்தான் பிண்டம் வைப்பது என்று சடங்கு வச்சிருக்கிறோம். எனவே மனிதனாக பிறந்த நானே அருவத்திலிருந்து உருவானேன், பிறகு உருவம் மறைந்து அருவமானேன். அதே போல் இறைநிலையும் தோற்றத்திற்கு வருகிறது, சில காலம் இயங்குகிறது, வாழ்கிறது, ஒரு நாள் மறைந்து போகிறது. தோற்றத்திற்கும் மறைவுக்கும் பிறகு முதலில் இருக்கின்ற மூலப்பொருள் என்ன, கடைசி பொருள் என்ன? அதுதான் ஆதி அந்தம் இல்லாத இறைநிலை. இதை ஒரு நடுத்தர குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தில் எத்தனை சதவீதம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்காக, வழிபாடு, பூசை புனஸ்காரங்களுக்காக செலவாகிறது? வருமானம் போதாத போது கூட கடன் வாங்கியாவது சடங்குகளை செய்கிறார்களே, பயபக்தி தானே. தெய்வத்திடம் எதற்கு பயம்? தெய்வத்திடம் எதற்கு பயம்? தெய்வத்தின் இயல்பே கருணை, அன்பு. அவனுக்கு தண்டிக்க தெரியாது. பிறகு ஏன் இடத்துல பயப்படுகிறோம்?
திணிக்கப்பட்ட மூட கருத்துக்கள். இதை செய்யவில்லை என்றால் இறைவன் தண்டிப்பான். இப்படி சொல்கின்ற புரோகிதர்கள் தெய்வ நீதிக்கு முரண்பட்டு வாழ்ந்தால் நீ துன்பத்தை சந்திப்பாய் என்பதை ஏன் சொல்வதில்லை? துன்பம் நீங்கத்தானே கோவிலுக்கு போகிறோம். நீ செய்தது தான் வந்திருக்கிறது, ஒழுக்கத்தப்படி வாழ்ந்தால் இது வராது என்று உண்மையை சொல்ல வேண்டியது தானே. அதையும் சொல்ல மறுக்கிறார்கள். அப்போ மக்களின் அறியாமையை வைத்துக்கொண்டு தன் பிழைப்பை நடத்துகின்ற ஒரு துரோகம் தானே இது. எனவே இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கண்ணதாசன் இன்னொரு 4 வரி சொல்கிறார் பாருங்க. திருநீறு பூசிக்கொண்டு சிவன் பேரை சொல்லிக்கொண்டு மது உண்டு மங்கை கொண்டு வாழ்கின்ற மனிதருண்டு. அருமையான வரிகள். திருநீறு பூசிக்கொண்டு சிவன் பேரை சொல்லிக்கொண்டு மது உண்டு மங்கை கொண்டு வாழ்கின்ற மனிதருண்டு, அவன் மேலே பக்தி கொள்ளும் அடியார்கள் மிகவும் உண்டு. அவன் மேலே பக்தி கொள்ளும் அடியார்கள் மிகவும் உண்டு. ஆடென்றும் மந்தை என்றும் அவனைத்தான் சொல்வதுண்டு என்றார். மந்தை ஆடுகள் மந்தையில் சொல்கிறோமே, அந்த மக்களைத்தான் மந்தை ஆடுன்னு சொல்கிறது. உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கு கிடையாது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை நாம் ஏன் நம்பவில்லை, ஏன் நினைவு கூறவில்லை? நமக்கு வரவேண்டிய நன்மைகளிலே குறைவு என்றால் அதற்கு நம் பரம்பரையே காரணம் என்பதை நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குலத்தின்கண் ஐயப்படும் என்று தீர்ப்பளித்த வள்ளுவனை ஏன் மறந்துவிட்டோம்? இது போன்ற பல காரணங்களுக்காகவே உண்மையான தெய்வத்தை, அருவமாகிய தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. என்றாலும் பணத்தை ஈட்டுகின்ற பல வேலைகளுக்கு மத்தியில் இதை சிந்திப்பதற்கு நேரம் இல்லாததால் நம் ரிஷி முனிவர்களும் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் மற்ற மத நூல்களும் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆராய்ந்து மக்கள் பயன்பெறும் வகையில் சில கருத்துக்களை நான் பேசியிருக்கின்றேன். இது கடவுள் மறுப்புவாதமோ பக்தரின் மனதை புண்படுத்தும் நோக்கமோ அல்ல. வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் பயிற்சிகள் மூலம் கடவுளை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்ற தூண்டுதலே. முயன்று பாருங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.